வணக்கம். இது ஒரு முக்கியமான வீடியோங்க. நம்ம 2023 ஜனவரி 8ஆம் தேதி ஒரு மாபெரும் ஈவெண்ட் பண்ணோம் இல்லையா? சைல்டு அடிக்ட்டுக்கும் ட்ரக் அப்யூஸுக்கும் ஆதரவாக ஒரு மாபெரும் ஈவெண்ட் பண்ணோம். அதில் சுமார் ஒரு 3500 பேர் வந்து எல்லாம் நம்ம கலந்துக்கணும் இல்லையா? அதே போல் 2025க்கு அதை விட பெருசாக இன்னும் ஒரு மக்களுக்கு யூஸ் ஆகும் வகையில் ஒரு லைஃப் சேவிங் ஈவெண்ட்டாக ஒன்று பண்ணுறதா ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கேங்க நான். அதுக்கு ஆதரவு உங்கள்கிட்ட வேணுக்காக தான் இது ஒரு வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் நான். இந்த ஈவெண்ட்டு எது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா, ஆர்கன் டொனேஷன், நம்ம உடல் உறுப்பு தானம். இது நம்ம வந்து பாடியை ரீசைக்கிள் பண்ணுறத கூட சொல்லலாம். இது ஏன் இந்த ஈவெண்ட் நான் கையில் எதுக்காக எடுத்தேன்னா, இந்த பேஸை இந்த ஆர்கன் டொனேஷனை எதுக்கு நான் இது எடுத்தேன்னா, நிறைய பேர் நம்ம ஊரில் ஆர்கன் இல்லாமல் நிறைய பேர் வந்து உயிரை விடுறாங்க. அது உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அதை அவேர்னஸ் கொடுக்குற வகையில் நம்ம விண்டேஜ் பைக்ஸ் மூலிமா மக்களுக்கு ஈஸியாக இது கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இந்த ஈவெண்ட் பண்ணுறதா ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ எதுக்காகனா, எனக்கு முழுக்க ஆதரவு வேணும், மக்கள் ஆதரவும் வேணும். எனக்கு இந்த ஈவெண்ட் நல்லபடியாக நடத்துறதுக்கு சப்போர்ட்டும் வேணும். என்ன மாதிரி சப்போர்ட்னா, ஒரு ப்ராப்பர் பர்மிஷன், ப்ராப்பராக எல்லாமே வேணும். லைக் நம்ம வந்து லாஸ்ட் ஈவெண்ட் எப்படி நமக்கு வந்து ரோட்ரி வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்களோ, அதில் முக்கியமாக லட்சுமி நாராயணன் சார் பிரசிடென்ட்டு, அந்த வருஷத்தோட பிரசிடென்ட்டு, நான் திருப்பியும் அவர் நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுபோல் யாருன்னா இந்த ஈவெண்ட்டுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கேட்கலாம், பிரவீன் நீ வந்து லாஸ்ட் டைம் அவ்வளோ பெரிய ஈவெண்ட்டு நீ பண்ண, அவ்வளோ போலீஸ் வந்தாங்க, சீஃப் கெஸ்ட்லாம் நம்ம கமிஷனராக இருக்கட்டும், ஜாயின்ட் கமிஷனர் பாரதி மேடமாக இருக்கட்டும், அவங்களாம் வந்தாங்க. இப்போ திருப்பி எதுக்கு இந்த மாதிரி நின்று கேட்குற? ஆல்ரெடி நீ பண்ணியிருக்க இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா நீ இந்த ஈவெண்ட்டும் நல்லபடியாக பண்ணலாம் இல்லையா? நீங்கள் கேட்குறது நல்லா தெரியுது, எனக்குமே புரியுது. அதுக்காக தான் நான் இவ்வளோ டிலே எடுத்துக்கிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னாங்க, லாஸ்ட் ஈவெண்ட் பண்ண சூப்பராக சக்ஸஸ் பண்ணேன். திரும்பவும் நான் வந்து ரோட்டரி கிளப்புக்காக இருக்கட்டும், நம்ம கிரேட்டர் சென்னை போலீஸ் திரும்ப நான் நன்றி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்க இல்லைனா அந்த ஈவெண்ட் அவ்வளோ சக்ஸஸாக என்னால் பண்ணியிருக்க முடியாது. இந்த ஈவெண்ட்டுக்கு திருப்பி நான் கேட்க காரணம், என்னால் திரும்பவும் ரீச் பண்ண முடியல. அதுக்காக தான் நான் வந்து போன வருஷம் கூட நான் ஈவெண்ட் நான் பண்ணலை. அது வந்து என்னென்னா, உங்கள்கிட்ட இந்த மாதிரி இன்னும் கேட்கக்கூடாது, பண்ணக்கூடாது தான் நான் வந்து ரொம்ப வந்து டைம் எடுத்துக்கிட்டு நான் வந்து இருந்தேன். சரி நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம போய் ட்ரை பண்ணுவோன்னு பார்த்தா முடியலைங்க, என்னால் முடியலை. நிறைய பேர் பார்த்துட்டேன், நம்ம கஸ்டமர்ஸ் சப்போர்ட் மூலியமாக பார்த்துட்டேன். நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ, நான் அதுவும் நான் பேச விரும்பலை, நீங்கள் என்னென்னலாம் ரூட்டில் நினைக்கிறீங்களோ நான் எல்லா ரூட்லையும் போய் பார்த்துட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் பண்ண முடியலை. அதனால தான் திரும்பி உங்கள் காலையே நான் விழுந்துட்டேன். சரி, எனக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பார்த்து யார் மூலிமா, லைக் என்ன சொல்கிறது, போன வாட்டி ரோட்டரி வந்த மாதிரி இந்த வாட்டி யாருனா வரமாட்டாங்களா? இங்கே பாருங்கள், இந்த ஈவெண்ட்டு எனக்கு பேர் வாங்கவோ, நான் காசு சம்பாதிக்கவோ, இல்லை என்னோடய தனிப்பட்ட சுயலாபத்துக்கோ கிடையாது. ஏன்னா போன வருஷமும் நான் உங்ககிட்டேருந்து ₹1 கூட நான் வாங்கலை. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சரியா? ₹1 கூட வாங்காத பைக் விண்டேஜ் பைக்ஸ் இதுக்கு மேலே இருக்கிற மோகத்தில், அந்த லவ்வில் நான் வந்து சைல்டு அடிக்ட்டும் ட்ரக் அப்யூஸும் டூவில் தான் கையில் எடுத்தேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன், டு பி ஆனஸ்டாக சொல்கிறேன். எனக்கு விண்டேஜ் பைக்ஸ் ரேலி பண்ணணும், ஈவெண்ட் பண்ணணும், அதுதான் எனக்கு வெறியாக இருந்துச்சு. ஆனால் இப்போது ஆர்கன் டொனேஷன் பண்ணணும், அதுதான் எனக்கு ஃபுல் மோட்டோவாக இருக்குது. அதுக்காக தான் இந்த விண்டேஜ் பைக்ஸை ரேலியை கையில் எடுக்கிறேன், ஈவெண்ட்டை கையில் எடுக்கிறேன். புரியுதுங்களா? போன வருஷம் வந்து விண்டேஜ் பைக்ஸ்க்காக அந்த காசு கையில் எடுத்தேன். காசுனா CIUSC, அந்த காசு மணி கிடையாது, அந்த காசு கையில் எடுத்தேன். ட்ரக் அடிக்ட்டும் சைல்டு அபியூஸும் அது ஒரு மோட்டோவாக கையில் எடுத்தேன். ஆனால் இப்போது இந்த ஆர்கன் டொனேஷன் பண்ணுறதுக்காக விண்டேஜ் பைக்ஸை நான் டூலாக கையில் எடுக்கிறேன். வித்தியாசம் சரியா? எனக்கு என்னென்னா, நம்ம ஈவெண்ட் மூலியமாக நிறைய பேர் லைஃப் சேவ் பண்ணணும், அதான் எனக்கு ஆசை. நான் இன்னும் எத்தனை நாளைக்கு இங்கே இருப்பேன்னு தெரியாதுங்க, இந்த கண்ட்ரியில் இருப்பேன்னு தெரியாது, எத்தனை நாளைக்கு நான் வந்து சேல்ஸ் வீடியோ போடுவேன்னு தெரியாது. மேபி இந்த ஈவெண்ட் கூட என்னோடய கடைசி ஈவெண்ட்டை கூட இருக்கலாம், சரிங்களா? அதனால தான் நான் போகிறதுக்கு முன்னாடி எதனா ஒரு நல்லது பண்ணிட்டு போகணும், எதனா என்னால் முடிஞ்ச நல்லது பண்ணிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா உங்களால் தான் நான் இன்னும் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் தான் எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்தீங்க, ஒரு அங்கீகாரம் கொடுத்தீங்க, எனக்கு ஒரு நேம் கொடுத்தீங்க.
அதுக்காக திருப்பி என்னால் முடிஞ்ச அளவுக்கு எதனா பண்ணணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். இந்த வாட்டியும் உங்கள்கிட்ட ஒரு ரூபாவோட வாங்க மாட்டேன். எந்த காசு இன்டென்ஷன் எனக்கு கிடையாது. எனக்கு நல்லபடியாக ஈவெண்ட் வந்து பண்ணி முடிக்கணும். இந்த ஈவெண்ட் எவ்வளோ பேர் நான் எதிர்பார்க்குறேன்னா 5000 பேர். 5000 பேர் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா கண்டிப்பாக வருவாங்க, நம்பிக்கை இருக்குது. மக்களாகி நீங்கள் உங்கள் ஆதரவு மூலிமா கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்டுக்கு வருவீங்க, நம்பிக்கை இருக்குது. சரிங்களா? இந்த ஆர்கன் டொனேஷன் எல்லாமே நீங்கள் கொடுப்பீங்க, நம்பிக்கை இருக்குது. அதுவும் இல்லாத இந்த ஈவெண்ட் மூலிமா நம்ம வந்து கின்னஸ் ரெக்கார்டும் பண்ண போகிறாங்க. முதல் தடவையாக இவ்வளோ 5000 பேர் ஆர்கன் டொனேஷன் பண்ணதை வேர்ல்ட்லேயே எதுவுமே ரெக்கார்டு இல்லை. நான் எல்லாம் பார்த்துட்டேன். நம்ம பண்ணோன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கும் பேர் கிடைக்கும், நம்ம விண்டேஜ் பைஸுக்கும் நல்ல பேர் கிடைக்கும், நம்ம எல்லாருக்குமே ஒரு நேம் இருக்கும். ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் இந்த மாதிரி நம்ம ஊரில் நம்ம பண்ணுறோம் சொல்லி அது ஒரு பெரிய விஷயம் தானே. அது வேர்ல்டு ஃபுல்லாக தெரியும். இது மூலிமா எல்லோரும் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம். சரியா? நம்ம ஒரு ஆர்கன் டொனேஷன் மூலிமா அதால் என்னென்னலாம் நன்மைகள் இருக்குது, எல்லாருக்கும் என்னென்ன நன்மைகளுக்கு நம்ம ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம். இதால் நீங்கள் யாரும் பயப்படாதீங்க. நம்ம இறப்பிற்கு பின்னாடி தான் நம்ம ஆர்கனை வந்து எடுப்பாங்க. நம்ம ஆர்கனை மண்ணில் குப்பையாக போகிறதுக்கு யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாகுங்கள. நம்ம பாடியை ரீசைக்கிள் பண்ணுறோம், அவ்வளோதான். சரிங்களா? வேஸ்ட்டாக போகிறதுக்கு ரீசைக்கிள் பண்ணுறோம். அது நம்ம பர்மிஷனோட தான். சரிங்களா? அதனால் யாரும் இதை ஒரி பண்ணிக்காதீங்க. நம்ம இறப்புக்கு அப்புறம் தான். சரி, அதனால் நம்ம கொடுக்கறது நல்லது தானே. நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். நாங்கள் ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள், ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள். நான் பண்ணி கொடுத்துட்டேன். சரி, என் ஆர்கனை வந்து டொனேஷன் பண்ணி கொடுத்தேன். அதே மாதிரி உங்கள் ஆர்கனை உங்கள் வீட்டு பிள்ளையா நான் கேட்குறேன். ஏன்னா நாளைக்கு இது வந்து நமக்கே கூட இது வந்து உதவியாக இருக்கலாம் இல்லையா? நாளைக்கு அந்த மாதிரி நடக்கக்கூடாது தான், யாருக்கும் நடக்கக்கூடாது. இன்கேஸ் நம்ம இது பண்ணுறதுனால நாளைக்கு நமக்கே கூட இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இது ஒரு அவேர்னஸாக நம்ம வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்காக இந்த ஒரு பெரிய ஈவெண்ட் பண்ணுறதா பிளான் பண்ணுறேன். இதை பற்றி இது வந்து காட் கிரேஸ் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் மூலிமா யாருன்னா வந்து இதை எடுத்து நடத்துனாங்கன்னா நான் கண்டிப்பாக இதை பற்றி நிறைய வீடியோஸ் நான் போடுவேன், நிறைய அவேர்னஸ் நான் கொடுப்பேன், நிறைய இது மூலிமா. ஏன்னா நம்ம எதனா ஒன்று இருந்தால் தான் நம்ம எதனா ஒரு பண்ணுறதுக்கான ஒரு இது இருக்கும், ஒரு மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கும் ஒரு ரீச் இருக்கும். அதனால தான் நான் இந்த ஈவெண்ட் மூலிமா பண்ணுறது உங்களுக்கு நான் ஹெல்ப் கேட்குறேன். ரொம்ப தாழ்மையாக கேட்குறேன். எனக்கு வேறு எப்படி கேட்குதுன்னு தெரியல. நான் அதனால தான் இந்த ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னால் எங்கேயுமே ரீச்சே பண்ண முடியல யாரையுமே. அதனால தான் திருப்பி நான் வந்து உங்கள்கிட்டே வந்து காலை வந்துட்டேங்க. சரியா? இது நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா மாபெரும் ஈவெண்ட் நம்ம பண்ணலாம். இல்லைனா என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சரி, எம்டி ஹேண்ட் என்னால் எதுவும் முடியல. நான் சாதாரண பையன், சாதாரண மிடில் கிளாஸ் பையன். என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. யாருன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன்ஸ் யாருன்னா கரெக்டான இதுவில் பண்ணிங்கன்னா நம்ம பண்ணலாம். ஆனால் இது திரும்பவும் சொல்கிறேன், என்னோடய சுய லாபத்துக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் எதுவுமே கிடையாது. முழுக்க 100% மக்களுக்கு நல்லது செய்ய தான், மக்கள் நல்லது செய்ய தான். சரியா? அதுக்காக தான் இந்த முழு ஈவெண்ட் பண்ண போகிறோம். இது பண்ணோன்னா நம்ம அதான் என்ன சொல்கிறது, நம்ம ரொம்ப ஒரு பெரிய நம்ம ஒரு உதாரணமாக இருப்போம், எடுத்துக்காட்டாக இருப்போம். ஏன்னா நம்ம நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோன்னா நம்மளை பார்த்து நிறைய ஸ்டேட் பண்ணுவாங்க, நிறைய டிஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, நிறைய உயிர்கள் காக்கப்படும். அவ்வளோதான். சரியா? சரிங்க, ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை நான் இப்போ ஷேர் பண்ணுங்கள். சரியா? ப்ளீஸ். அதே மாதிரி உங்களுக்கு என்னை ரீச் பண்ணணுன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் தரேன். ஜஸ்ட்டு இதை பற்றி பேசுறதுக்கு யாருன்னா நீங்கள் விருப்பப்படுறீங்க, என்கிட்ட யாருன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன்ஸ் யாருன்னா பேசணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஈவெண்ட்டு, லைஃப் சேவிங் ஈவெண்ட்டு, இல்லை எதனா ஒரு ஈவெண்ட்டுன்னு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா நானே உங்களுக்கு கால் பண்ணுவேன். ஏன்னா இப்போ நம்ம சேல் வீடியோ போட போகிறோம், நிறைய கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும் நம்பருக்கு. அதனால் நான் உங்கள் கால் மிஸ் பண்ணக்கூடாது. அது நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் டெய்லி டெக்ஸ்ட் பார்ப்பேன். இந்த ஈவெண்ட்டு, லைஃப் சேவிங் ஈவெண்ட் எதாவது நீங்கள் ஈவெண்ட்டை பற்றி எதனா பேச மாதிரி டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நானே உங்களுக்கு அடுத்த செகண்ட் நான் கால் பண்ணி நான் பேசுவேன். சரிங்களா? ப்ளீஸ். ரொம்ப நன்றிங்க.